கூலாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? இனிஷியலாக படிக்கும்போது ரொம்ப டைம் இழுக்கும், டெஸ்ட்டு போடும்போது கம்மியான டைம் தான் நமக்கு இழுக்குமே. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கண்டிப்பாக டைம் மேனேஜ். எப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ அப்போலாம் டெஸ்ட்டு போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம், பரவாயில்ல வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே வந்துருவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். தப்பு பண்ணாலும் நம்ம வந்து அதை தோண்டு போகக்கூடாது. இது தப்பா, இது ஏன் தப்பு விட்டோம், அப்போ நம்ம வீக்காக இருக்கும், திருப்பி நம்ம நல்லா படிக்கணும். ஓரளவுக்கு மைண்டு வந்து டிப்ரெஷனாக இருக்கும்போது எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நான் படிப்பேன். ஸோ எனக்கு ஸ்கோர் பண்ணால் ஈஸியாக இருக்கும், அந்த சப்ஜெக்டில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆவேன். அதுக்கப்புறம் வந்து 40 days வந்து லாஸ்ட்டில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறைய பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு மாதிரி படிச்சிருப்போம், டெஸ்ட் போட்டிருப்போம், டிஎன்பிசி ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த மெத்தடில் அவங்க கேட்குறாங்க அப்படின்றது. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பழைய கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தா தான் அவங்க வந்து ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும்போது நம்ம ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் வேறு எங்கேயுமே போனதில்லை, 4 வருஷம் படித்தேன், 4 வருஷமே இங்கே மட்டும்தான் படித்தேன். என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனால எனக்கு கரெக்டாக கன்சிஸ்டன்ஸே வர முடியல. இடையில வந்து பிரேக்கப் பண்ணி வந்தனால தான் என்னோட சக்ஸஸ் வந்து இவ்வளோ தூரம் தள்ளி போயிருக்கு. என்னோட இன்ஸ்டியூஷனுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் நிஜமாவே. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் யூடியூப் சேனலுக்கு வணக்கம். என்னோட பேர் வந்து ராஹிலா தேவி. நான் வந்து இப்போது நடந்த இந்த குரூப் 4ல் வந்துட்டு நான் டைப்பிஸ்டில் செலக்ட் ஆகியிருக்கேன். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஓவரால் ரேங்க் வந்து 1289. இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. என்னோடய ஏஜ் பார்த்திங்கன்னா இப்போ 33 ஆகுது, எனக்கு 33 கம்ப்ளீட் ஆக போகுது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து சக்ஸஸ் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வர குரூப் 4க்கு வந்து கரெக்டாக 120 days தான் இருக்கும். எப்படி பிளான் பண்ணணும், உங்களோட ஷெட்யூல் எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு வந்து பயப்படவே கூடாது, டென்ஷனே ஆகக்கூடாது, யாரையும் வந்து நம்பக்கூடாது. நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம், நம்மளோட ஃபேமிலி வந்து என்னென்ன ஃபேமிலியில் வந்து யாரும் சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு கிடைக்கிற டைமில் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் நல்லா உங்களுக்கு வருதோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து நம்ம முடிக்க நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதை இவ்வளோ படிச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி நமக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும். ஓரளவுக்கு மைண்டு வந்து டிப்ரெஷனாக இருக்கும்போதும் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நான் படிப்பேன். ஸோ எனக்கு ஸ்கோர் பண்ணால் ஈஸியாக இருக்கும், அந்த சப்ஜெக்டில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆவேன். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் கண்டிப்பாக டெய்லி வந்து தமிழ் படிக்கணுங்க, கண்டிப்பாக தமிழ் படிக்கணும், மேக்ஸும் பார்க்கணும். அதுக்கு உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைம் வந்து நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. மற்றபடி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மதிய டைமாக ஒதுக்கிக்கோங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் பார்க்கணும். மேக்ஸ் வந்து டெய்லி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி வந்துட்டு ஒரு 100 சம்ஸாவது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். டாபிக் வைஸாக போங்க, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு 80 days வந்து சிலபஸை ஃபுல்லாக நம்ம தரோ பண்ணி முடிச்சிடணும். டிஎன்பிசி சிலபஸ் விட்டுருக்காங்களா, அதில் வந்து சிலபஸ் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். டெஸ்ட்டு போகிறது வந்து கம்பல்சரி. நம்ம எவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 கொஸ்டினுக்கு 9 கொஸ்டின் போடும்போது நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்பவே கூடும். பரவாயில்ல, நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் தப்பு பண்ணாலும் நம்ம வந்து அதை தோண்டு போகக்கூடாது. இது தப்பா, இது ஏன் தப்பு விட்டோம், அப்போ நம்ம வீக்காக இருக்கும், திருப்பி நம்ம நல்லா படிக்கணும், காம்படிஷன் அதிகமாக இருக்குது, நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம டைம் எடுத்து நம்ம நல்லா படிக்க ஆரம்பிப்போம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து டெஸ்ட்டு தான். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளே வந்து அனலைஸ் பண்ண முடியும், நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்பல்சரி முதல் டெஸ்ட் வந்து போட்டு தான் ஆகணும். இப்போ வந்து 1 week ஒரு ஷெட்யூல் போட்டுக்கணும். 1 weekக்கு இவ்வளோ படித்து முடிக்கணும்னா அந்த 1 week அதை படித்து முடிச்சு டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு திருப்பியும் 1 week விட்டுறணும். திருப்பியும் அதை வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதையே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து இன்னைக்கு படிக்கிறேன், 1 month அடுத்து திருப்பி எழுத்து பார்த்தோன்னா அது கண்டிப்பாக எனக்கு மறந்துடும். அதனால ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சது 1 week ஆகுது, இல்லைன்னா ஒரு 3 days once ஆகுது நம்ம வந்து ரிப்பீட்டடாக அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அவ்வளோ தூரம் நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும், மறக்கவே மறக்காது. டெய்லியும் டாபிக் முடிக்கிற டெஸ்ட் எழுதணும். அது இல்லாமல் ஒரு பல்கான ஒரு யூனிட் முடியுது அப்படின்னா யூனிட் முடிஞ்சோடனே டெஸ்ட் எழுதி பார்த்தணும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் குறைஞ்சது 5 டெஸ்ட்டாவது எழுதி பார்க்கணும் கண்டிப்பாக. சார் அப்போ தான் அது வந்து நம்மளோட ப்ராக்டிஸ் சார். நம்ம எவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம் நமக்கே தெரியாது. நம்ம கரெக்டாக தான் போகிறோமா, கரெக்டான வேலை போயிட்டுருக்கோமா, கரெக்டாக புரிஞ்சு படிச்சிருக்கோமா, நம்ம எப்படி நம்ம மைண்டில் அது ஸ்டோர் ஆகிருக்கு, என்ன ஆங்கிள் நம்ம படிச்சிருக்கோன்றது கொஸ்டின் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து தெரியும் எப்படி அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் தமிழ் படிப்போம், மதியம் மேக்ஸ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஈவினிங் வந்து பார்ப்போம். ஈவினிங் டைம் தான் சார் எழுதுவோம். ஈவினிங் தான் என்ன படித்து முடிக்கிறோமோ அதை ஈவினிங் அப்படியே டெஸ்ட் எழுதிடுவோம். எல்லாமே எவ்வளோ நேரம் சார் ஆக போகுது, படிக்கும்போது டைம் அதிகமாகும். டெஸ்ட்டுக்குன்னு பார்க்கும்போது நமக்கு படிச்சிடறோம். ஸோ டெஸ்ட்டு கூட கம்மியான நேரம் தான் நமக்கு தேவைப்பட போகுது. நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், பூஸ்டப்பாக இருக்கும்.
டெஸ்ட் போடும்போது. இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோமோ அப்போலாம் டெஸ்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம், பரவாயில்ல வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே வந்துருவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அது நமக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து டெஸ்ட் போகிறது ரொம்ப மஸ்ட். டே வைஸ் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து டே வைஸ் போட்டிங்க அப்படின்னா 1 வீக் ஃபுல்லாக முடிச்சிடுறீங்களா, முடிச்சுட்டு அந்த வீக் எண்டில் வந்து ஃபுல்லாக அந்த 1 வீக்கில் என்ன படித்தோமோ அதை ஃபுல்லாக டெஸ்ட் போட்டு பார்த்துருங்க. பார்த்துட்டு அந்த 1 வீக் படித்ததை விட்டுட்டு அடுத்த வீக்குக்கு ஒரு ஷெட்யூல் போடுவீங்கல்ல, அந்த ஷெட்யூலை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த வீக் எண்டிலே வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் என்ன பண்ணீங்களோ டெஸ்ட்டு என்ன போர்ஷன் படிச்சிங்களோ அதை திருப்பி ரீகால் பண்ணுங்கள். ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ்லாம் நமக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட்ஸை வந்து டக்கு திருப்பி புக் எடுக்கணும் அவசியம் இல்லை. நமக்கு எதில் வீக்காக இருக்கும் நமக்கே தெரியும் டெஸ்ட் போடும்போதே. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணும்போது நோட்ஸ் மட்டுமே எடுத்து வச்சுக்கலாம். திருப்பி ஒரு டைம் டெஸ்ட் போடலாம். திருப்பி செகண்ட் வீக் படிக்கிறோம். செகண்ட் வீக் முடிச்சு தேர்ட் வீக்குக்கு ஃபர்ஸ்ட் வீக் படிச்சதை பண்ணலாம். செகண்ட் வீக் படிச்சதையும் சேர்த்து பண்ணலாம். அப்போ 2 வீக்ஸ்க்குரியது நமக்கு ஹெவியாக இருந்தாலுமே நம்மளை தெளிவாக படிச்சுட்டு வந்துறனால ஷார்ட்ஸ் நோட்ஸையும் லைட்டாக பார்த்துக்கிட்டே வரனால நமக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ திருப்பி பார்த்ததையே பார்க்க நமக்கு நல்லாவே ஒரு கிளாரிட்டியாக படித்து முடிச்சிடலாம் 80 டேஸ்க்குள்ள. நான் வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படித்தேன். எனக்கு இன்ஸ்டியூட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. வீக்கெண்டில் மட்டும் தான் இங்கே டெஸ்ட் 1 வீக் ஒரு ஷெட்யூல் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. நான் திண்டுக்கல்ல தான் படித்தேன், வைகரை இன்ஸ்டியூட்டில் படித்தேன். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் வேறு எங்கேயுமே போனதில்லை. 4 வருஷம் படித்தேன், 4 வருஷமே இங்கே மட்டும்தான் படித்தேன். என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனால என்னால் கரெக்டாக கன்சிஸ்டன்ஸே வர முடியல. இடையில வந்து பிரேக்கப் பண்ணி வந்தனால தான் என்னோட சக்ஸஸ் வந்து இவ்வளோ தூரம் தள்ளி போயிருக்கு. என்னோட இன்ஸ்டியூஷனுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் நிஜமாவே. 1 வீக்குள்ள ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. அந்த 1 வீக்கில் நான் ஃபுல்லாக படிச்சு முடிச்சுட்டு இங்கே வீக்கெண்டில் வந்து நம்ம டெஸ்ட் எழுதுவோம். மார்னிங் டெஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் வந்து டிஸ்கஷன் இருக்கும். செம்மையாக இருக்கும் டிஸ்கஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. நம்ம நல்லா அவங்க சொல்லும் போதே நமக்கு வந்து புரிஞ்சிடும். அடுத்து அதை பார்க்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. அந்தளவுக்கு நமக்கு நல்லா புரிதலோட சொல்லி தருவாங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த டெஸ்ட்டு தான் இவங்க கொடுக்குற. நானே வந்து தனியாக வந்து ஷெட்யூல் போடவே மாட்டேன். இங்கே இன்ஸ்டியூஷன் வந்தனால இவங்க கொடுக்குற ஷெட்யூலே நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டோடு இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே படித்து முடிச்சிட்டோம், நம்ம ரிவிஷன் மட்டும் தான் சொல்லிட்டு மிச்சம் இருக்க 40 டேஸாக ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். 40 டேஸ் வந்து லாஸ்ட்டில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறைய பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு மாதிரி படிச்சிருப்போம், டெஸ்ட் போட்டிருப்போம், டிஎன்பிசி ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த மெத்தடில் அவங்க கேட்குறாங்க அப்படின்றது. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பழைய கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தா தான் அவங்க வந்து ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும்போது நமக்கு நல்லா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். எந்த மாதிரி கொஸ்டின் மீன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சைட் பை சைடாக இந்த நான் வச்சிருக்க நோட்ஸையும் ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸு அந்த புக் பேக் எல்லாமே பார்த்துட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினும் சேர்த்து பார்க்கணும். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் சார். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின் பார்த்துக்கணும். ப்ளஸ் நம்மளோட ஓன் நோட்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இதை வந்து நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு மைண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டோம்ல, நமக்கு எப்படி நம்ம மைண்ட் செட் எப்படி டைம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஷெட்யூல் போட்டுட்டு இண்டிவிஜுவலாக பிளான் பண்ணி படிச்சுக்கலாம். அவ்வளோதான். இதில் தான் சார் நம்ம டெஸ்ட்டே அதிகமாக போடணும். ஸ்டார்டிங்கில் கூட கம்மியாக போட்டுக்கலாம். இதில் வந்து படித்து முடிச்சு தெளிவாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம லாஸ்ட் 40 டேஸ் தான் அதிகமாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒவ்வொரு டாபிக் வைஸ்லேயே டெஸ்ட் எழுதி பார்ப்போம். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பார்ப்போம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை டாபிக் பார்க்குறோமோ, ஒரு 3 டாபிக் பார்த்தோம்னா கண்டிப்பாக கம்பல்சரி 3 யூனிட்டில் டெஸ்ட் எழுதிடுவோம். நாங்கள் லாஸ்ட்டாக வர எப்படி பண்ணோம் அப்படின்னா யூனிட் வைஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். லெசன் வைஸ் படிக்க கிடையாது. இப்போ ஐஎன்எம் அப்படின்னா ஐஎன்எம் ஃபுல்லாக ஒரே நாளில் முடிச்சுட்டு அதை ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி பார்ப்போம். அது ஓரியன்டாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து தனியாக நோட் பண்ணி வச்சிருப்போம் நோட்ஸாகவே. அதை எடுத்து நம்ம பார்த்துக்குவோம். அப்போ ஒரு யூனிட் ஃபுல்லாகவே பல்காக கவர் ஆயிரும். நமக்கு ஒத்து பார்க்கும்போது என்ன சொல்ல வர்றாங்க, அந்த டாப்பிக்கில் மொத்தமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு புரிதல், நல்ல ஒரு பேசிக்லேருந்து ஒரு புரிதல், அடிப்படையிலேருந்து ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அடிச்சிடலாம். பிட்டாக படிக்கிறதை விட ஓவரால் தொகுத்து படிக்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுதான். நம்ம வந்து எங்கேயுமே வெளியில் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு அடுத்தவங்கள்ட்ட நான் அதிகமாக பேசவே மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் கூட நான் அப்படியே டவுன் ஆயிரும். நான் அப்படி தான் ஆயிடுவேன். அதனால வந்து நான் யாருமே தேவையில்லாமல் பேச மாட்டேன். ஃபங்க்ஷன்ஸ்க்கு எதுவுமே நான் அட்டன் பண்ணதே கிடையாது. வீட்டில் இருக்கவங்கள தான் போக சொல்லுவேன். மாமியார் போவாங்க, நான் அம்மா அப்பா யாராவது போய்க்குவாங்க. நான் எங்கேயுமே அட்டன் பண்ண மாட்டேன். கிடைக்கிற டைம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதுதான். குரூப் டிஸ்கஷன் பண்ணுவோம் 3 பேரும். சப்போஸ் நேரில் மீட் பண்ண முடியாத சான்ஸ்னால் கூட நம்ம கான்ஃபரன்ஸில் போட்டுட்டு நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நான் படிக்காட்டி கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க, பூஸ்டப் பண்ணுவாங்க. டைம் இல்லை, படிக்கணும் போது மைண்டு ஃபுல்லாக படிக்கிறது மட்டும்தான் எனக்கு இருக்குமே. தேவையில்லாமல் அடுத்தவங்க கூட நான் பேசவே கிடையாது. பேசாதனால எனக்கு மைண்ட் எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகவே இல்லை.
எப்படி இருக்கும்? சிலபஸ் வைஸ் தான் சார் இருக்கணும். சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். சிலபஸை விட்டு எக்காரணம் கூட நம்ம வெளியில் போயிடக்கூடாது. சிலபஸ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு. அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் அடுத்து நம்ம அதர் சோர்ஸ் வந்து நம்ம தேடணும். மொபைல் தான் சார் ஃபஸ்ட்டு. மொபைல் நம்ம டைமை ஃபுல்லாக சாப்பிட்ரும். மொபைல் யூஸ் பண்ணிக்கோ, ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம், ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லி பார்ப்போம், அப்படியே போயிடும். டைம் ஃபுல்லாக சாப்பிட்ரும். டிவி அதே தான். ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டு வரலாம், பக்கத்தில் தானே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போவோம், டைம் ஃபுல்லாக ஹாஃப் டே போயிடும். அது எல்லாமே பண்ணவே கூடாது, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நமக்கு எது நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணுற விஷயமோ அந்த விஷயம் எதுவுமே நம்ம பண்ணவே கூடாது. டைம் ரொம்ப முக்கியம். அந்த டைமில் ரிவிஷன் டைமில் நமக்கு ரொம்ப ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். அது மாதிரி தான். அதனால் கிச்சனில் வேலை பார்க்கும்போது கூட நான் மொபைலில் போட்டுட்டு ஏதோ ஒன்று டெஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்பேன், மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்ப்பேன். கிச்சனுக்குள்ளே இருக்கும்போது சமைச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். குழந்தைங்களுக்கு சொல்லித்தர டைம் கூட நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு டிக்டேட் பண்ணிட்டு நான் பக்கத்தில் உட்காந்து படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஒவ்வொரு டைமும் ரொம்ப வேல்யூபிள் சார் ரிவிஷன் டயத்தில். ஏன்னா படிச்சுட்டோம், அதை ரிவிஷன் பண்ணலாம் வேஸ்ட்டு. இதுவா அதுவா நாங்கள் போய் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். தெளிவாக படிச்சுக்கணும். அதுதான் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த டாப்பிக்கை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு டாப்பிக்லேருந்து என்ன கொஷின் கேட்டாலும் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும். எந்த ஆங்கிளில் கேட்டாலும் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்களை வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். பயப்படவே கூடாது. நம்ம எல்லாம் தெளிவாக படிச்சுட்டோம், நம்ம கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோன்ற மைண்ட் செட் மட்டும் தான் நமக்கு வந்து இருக்கணும். மற்றபடி நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவாக நம்ம நினச்சிக்கவே கூடாது. அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. நம்ம நல்லா படிச்சுக்கணும், நம்ம நல்லா பண்ணுவோம், அவ்வளோதான். அதை மட்டும் நினச்சிக்கிட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு கொஷின் தெரியலன்னா அதில் நிற்கக்கூடாது. அதை ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த கொஷின் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். திருப்பி கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வரும். போக போக நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். எனக்கு எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு எப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான். இந்த டைம் நான் சக்ஸஸ் பண்ணது டைம் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியமாக. ஏன்னா எங்கள் சென்டரில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து 3 hours எக்ஸாம் டைம், எங்களுக்கு 2.5 hours மட்டும்தான் கொடுப்பாங்க. 2.5 hours நாங்கள் எழுதி முடிச்சிருவோம். அதே மாதிரி இதே டெக்னிக் இப்படியே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணனால எனக்கு 1/2 மணி நேரம் அங்கே போய் சேவ் ஆச்சு. 20 minutes இருக்கும் போதே நான் வந்து முடிச்சுட்டு எனக்கு தெரியாத ஒரு 4 கொஸ்டின் மட்டும் டவுட் வச்சுருந்தேன். அதை வந்து எனக்கு யோசிக்க எனக்கு டைம் கிடச்சிது. ஃபுல்லாக ஷேர் பண்ணி முடிச்சுட்டு அதை யோசிச்சு திருப்பி அதுவே எனக்கு கரெக்டாக போகிறதுக்கு எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம், ரொம்ப கேப் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எழுதுன மாதிரி இருந்துச்சு எக்ஸாம் வந்துட்டு. அது வந்து என்னோட டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான். எங்கள் இன்ஸ்டியூஷன் எங்களுக்கு கொடுத்த அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியமான காரணம். அதுதான். ஆமாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறது முக்கியம் இல்லை. நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குது, சுற்றி நடக்கிற எதுலையுமே வந்து கான்சன்ட்ரேஷன் நம்ம இருக்கக்கூடாது. பக்கத்தில் பாட்டு சவுண்டு கேட்கும், இல்லை ரொம்ப ரூரல் அர்பனான சிட்டிஸ்க்கு நமக்கு சென்டர் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் நிறைய என்ன சொல்கிறது டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கும். அதில் நம்ம மைண்டை போகவே விடக்கூடாது. நமக்கு அந்த 200 கொஸ்டின் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். பதட்டப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் டைமை விட்டுருவோம். டைம் விட்டுட்டா கொஸ்டின்ஸ் போட முடியாது. பின்னாடி வர 15 minutes தான் இருக்குது, 20 minutes தான் இருக்குது, நம்மளால் போட முடியாதுன்னு சொல்லிட்டு எதையும் ஒன்று ஷேர் பண்ணிட்டு வந்துடுவோம். போன டைம் நான் அதை தான் பண்ணல. லாஸ்ட் ஒரு 20 கொஸ்டின் கிட்டே எனக்கு டைமே சுத்தமாகவே எனக்கு இப்போ இல்லை. நான் வந்து பக்கத்தில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதில் மைண்டு கொஞ்சம் போயிடுச்சு, டென்ஷன் ஆகிட்டேன். அதனால தான் எனக்கு ரொம்பவே 20 கொஸ்டின் கிட்டே என்னால் போடவே முடியல. ஏதோ ஒன்று ஷேர் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு வர ஸ்டேஜில் ஆயிடுச்சு. அந்த தப்பை நான் வந்து இந்த டைம் வந்து நான் சரி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு 20 minutes எக்ஸ்ட்ராவே டைம் கிடைச்சிது. கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம கூலாக இருக்கணும். எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, அங்கே போய் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அதுதான் முக்கியம். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக கூலாக இருங்க, கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வரும், நம்ம போட்டுடலாம். கூலாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? மைண்ட் செட் தான் சார், மைண்டு கண்ட்ரோல் தான் சார். எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் நம்ம மைண்டு வந்து வெளியில் போகக்கூடாது. நம்ம மைண்ட் கண்ட்ரோல் தான். ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட் எழுதி பழகும் போது எனக்கு அது வந்தது. அதனால எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது.